அட கோழி இதயத்தை தனியை எடுத்து பிரட்டி சாப்பிட்டு பார்த்துக்கிங்களா? அட 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 செம்ம டேஸ்டாக இருக்கும். இந்த மசாலாலாம் சேர்ந்து ஒரு பைட் ஒன்று வச்சு சாப்பிட்டா பார்க்கும்போதே எச்சி ஊறும். இந்த மசாலாலாம் இதயத்துக்குள்ளே இறங்கி ஜூஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கோழி இதயத்தை கடையில் சொல்லி ஆர்டர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடாது, கடுகு, நச்சீரகம், பெருஞ்சீரகம், நம்மளோட வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டு வதக்கி கொள்ளுங்க. காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி கொஞ்சம் போட்டு வதக்கி கொள்ளுங்க. வெங்காயம் போடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற பிறகு கறிவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போடுங்க வதங்குறதுக்கு, இனிமேல் நல்லாயிருக்கும். க்ளீன் பண்ணி வச்சுக்கிற இதயத்தையும் இதுக்குள்ளே கொட்டுங்க. செம்ம டேஸ்ட் பாருங்கள். அது சுருண்டு வறண்டு வரக்குள்ள செம்ம டேஸ்ட். நல்லா அவிஞ்சதுக்கு பிறகு அந்த எண்ணெயிலேயே அது அவியும். அது பிறகு கொஞ்சம் நம்மளோட கறி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிரட்டி நல்லா இப்படி சுருண்டு வந்ததுக்கு பிறகு நல்லா யூசி அந்த ஒவ்வொரு மசாலா ஒவ்வொரு இதயத்துக்குள்ளேயும் இந்த யூஸியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எலுமிச்சம்பழம் விட்டுக்கொள்ளுங்க. கடைசியாக எலுமிச்சம் சாறு கொஞ்சம் விட்டுக்கொள்ளுங்க. கிரின்ச்சியாக இருக்குது. கடைசியாக கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். கடைசி சாப்பிட செம்ம டேஸ்ட் ஆகிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம். கடையில் சொல்லி வைங்க. இப்போ அதை ஆர்டர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கோழி இதயத்தை தனி தாங்க. தேங்க்யூ.